கன்னடத்துல வந்து அவருக்கு ஆதரவான ஒரு பொருளும் இருக்கா. தமிழக திரைப்படத்தில் யாருக்கிறது நடிகர் சிவராஜ்குமார் வந்து கமலஹாசனுக்கு ஆதரவா அவர் பதிவிட்டிருக்கிறாரு. நீங்க வந்து எப்பெல்லாம் கன்னடத்துக்கு வந்து நீங்க என்ன பண்ணிருக்கீங்க, கன்னட மொழிக்காக நீங்க என்ன பண்ணீங்க, எப்பெல்லாம் ஒரு பிரச்சனை வருது அப்ப மட்டும் தான் நீங்க வந்து குரல் கொடுக்குறீங்க. நீங்க முதல்ல இந்திய மொழிகளில் எல்லா அந்த மொழிகள்ல எல்லா இதுக்கும் சொற்கள் இருக்கா? நான் கர்நாடகாவில் பயணம் பண்ணியிருக்கேன், கேரளாவில் பயணம் பண்ணியிருக்கேன், ஆந்திராவுக்குள்ள பயணம் பண்ணியிருக்கேன், இந்தியாவில் பல மாநிலங்களில் பயணம் பண்ணியிருக்கேன். அந்த மொழிகளில் எல்லாத்திற்கும் சொற்கள் இருக்கா? 40 விழுக்காட்டுக்கு மேல சொற்கள் இல்லை. எல்லாம் பிறமொழி சொற்களை கலந்து தான் பேசுவாங்க. ஆனா என் மொழியில உலகத்தின் எந்த மொழியின் துணையுமின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்செம்மொழி தமிழ் தான். இப்ப இது என்னங்கிறீங்க? இது எல்லாத்துலயும் மைக்கு தான். இந்த மொழியில எல்லாம் மைக்கு தான். எனக்கு தான் இது ஒளி வாங்கி நீங்க வச்சிருக்கிறது பேரு என்ன? எல்லா மொழியிலேயும் இது கேமரா தான். என்கிட்ட தான் அது ஒளிப்பதிவு கருவி. இது எல்லா இதுலயும் லைட்டு, எனக்கு இது விளக்கு, குழல் விளக்கு, புரியுதா உங்களுக்கு, சிமிழ் விளக்கு அப்படின்னு இருக்குது. எல்லாத்துக்குமே இது வந்து சேர் தான், எனக்கு இது நாற்காலி, இது டேபிள், எனக்கு இது மேசை, இது செல்போன், எனக்கு இது செல்லிடைபேசி, கைபேசி, அலைபேசி. எல்லாவற்றுக்கும் தமிழில் பல்வேறு கலை சொற்கள், உயிர் சொற்கள் இருக்குது. அப்ப கேரளால போலீஸ் ஸ்டேஷன் தான், எனக்கு காவல் நிலையம் இருக்குது. புரியுதுன்னு நினைக்கிறேன். அப்படி அவங்கவுங்க அந்த எல்லாம் அங்க எல்லா மொழிகளையும் பிக்சர்லும் சினிமால தான். எனக்கு திரைப்படம் இருக்குது, திரைக்கலை இருக்குது. அது அவங்களுக்கு ஏற்க மனசு இல்ல. தமிழுக்கு அவ்வளவு பெரிய பெருமையை தர அவங்களுக்கு முடியல. யார் சொல்றது? உலகின் முதன்மொழி தமிழ். நான் சொல்லலையே, உலகில் மொழியியல் ஆய்வறிஞர் எல்லாம் சொல்றான். உலகில் முதலாக மனிதன் பேசிய மொழி தமிழ்னு அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் குலியர் இன்னும் இருக்காப்ல, இறந்துடல, இன்னும் இருக்காரு. மாணவர்களுக்கு பாடம் எடுக்கிறது. உலகின் தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு. அது எல்லா ஆய்வறிஞனே ஏற்பான். இங்க ஜப்பானிய மொழியில் ஆய்வறிஞர் சுசுமுகோனாவை கூட சொல்றார், எங்கள் மொழியை 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து வேளாண்மை எப்படி செய்வது என்று கற்றுக் கொடுக்க தமிழர்கள் வந்தார்கள் எங்கள் நாட்டிற்கு. அவர்களோட மொழியில் இருந்து உயிர் சொற்கள், கலை சொற்கள், வேர் சொற்களை எடுத்து எங்கள் மொழியை நாங்கள் செழுமைப்படுத்திக் கொண்டோம். கேரளாவில்